அது ஆவி பரப்பு உடைய ஒரு கூறும் ஆவி பரப்பு அற்ற ஒரு கூறும் இருக்கிற நேரம் நாங்க என்ன செய்யறோம், ரெண்டையும் வேறு ஆக்குறதுக்கு பயன்படுத்துற நுட்ப முறையை தான் என்னென்னு சொல்றது எளிய காட்சி வடிப்புன்னு சொல்றது. அப்ப உதாரணத்துக்கு நாங்க சொல்றோம் நீர், நாங்க குடிக்கிறதுக்கு பயன்படுத்துற நீரை நாங்க சூடாக்குற நேரம் நீர்ல வந்துட்டு அயன்கள் இருக்கு என்ன, நீர்ல என்ன இருக்கு அயன்கள். அப்ப அயன்கள் வந்துட்டு ஆவி பரப்பு அற்றது. நீர் என்ன செய்யும், ஆவியாகும். அப்ப அது மொத்தமா ரெண்டும் சேர்ந்திருக்கிற நேரம் நாங்க வெப்பப்படுத்துற நேரம் என்ன செய்யும், நீர் என்ன செய்யும், ஆவியாகி எங்களுக்கு வேறையாக எடுக்கலாம். நீராவி என்ன செய்யலாம், வேறையாக்கி எடுத்து இப்ப அந்த சூடான நீராவியை நாங்க என்ன செய்யணும், இப்ப குளிர்த்தணும். சூடான நீராவியை குளிர்த்தினா என்ன நடக்கும், அது ஒடுங்கி என்னையாக மாறும், திரவமாக மாறும், தூய திரவம். இப்ப அயன்கள் வந்துட்டு அந்த பாத்திரத்துக்குள்ள என்ன செய்யும், மிஞ்சும். இது ஒரு நுட்ப முறை. அப்ப எளிய காட்சி வடிப்பு முடிஞ்சு. முதலாவது என்ன காட்சி வடிப்பு, எளிய காட்சி வடிப்பு. இப்ப தலையங்க போடுங்க கொதி நீராவி காட்சி வடிப்பு, எளிய காட்சி வடிப்பு. இதுல அந்த முன்னுக்கும் 2-3 நுட்ப முறைகள் இருக்கு. கடைசியில வடிப்போங்க. பொறிமுறை வேறாக்கள், ஆவியாதல், பளிங்காக்கள் சொல்லியிருக்கு தானே, அதை நம்ம கடைசியில் எழுதுவோம். முதல் முக்கியமான விஷயங்களை படிச்சுக்குவோம். கொதி நீராவி, கொதி நீராவி காய்ச்சி வடிப்பு. ரைட். பிரதானமா வந்துட்டு பிள்ளைகள் கொதி நீராவி காய்ச்சி வடிப்புன்னு சொல்றது இது எளிய காய்ச்சி வடிப்புன. சாதாரணம் நீருடன் கலக்கும் தகவற்ற திரவத்தினை நீரிலிருந்து முற்றாக வேறாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம் தான் கொதி நீராவி காய்ச்சி வடிப்பு. அப்ப இந்த இடத்துல கொதி நீராவியை ஏன் பயன்படுத்தணும் என்று சொல்லி நாங்க கடைசியா விளங்கும். இதை ஏன் கொதி நீராவியை நாங்க பயன்படுத்தணும். எனக்கு சும்மா சாதாரணமா சொல்லுங்க, ஒரு திரவம் வந்துட்டு நீர் வந்து எத்தனை பாய் செல்சியஸ்ல கொதிக்கும், 100 பாய் செல்சியஸ்ல கொதிக்கும். அப்ப அதுல இருந்து வார நீராவி எத்தனை பாகை செல்சியஸ்ல இருக்க போது, 100 பாகை செல்சியஸ்ல இருக்கு. அப்ப நாங்க தொடர்ச்சியா நாங்க கொதி நீராவி அனுப்பிட்டு இருந்தோம்னு சொல்லி சொன்னா அங்க இருக்கிற அந்த வெப்பநிலை எத்தனை பாகையில மெயின்டைன் பண்ணலாம், 100 பாகை செல்சியஸ்ல எங்களுக்கு என்ன செய்யலாம், மெயின்டைன் பண்ணலாம். கீழுக்கு நாங்க ஒரு வெப்ப முதல்ல பயன்படுத்தினா அங்க வெப்பநிலை தொடர்ந்து என்ன செஞ்சுட்டு போகும், கூடிட்டு போகும். வெப்பநிலை என்ன செய்யும், கூடிட்டு போகும். ஆனா இங்க நாங்க கொதி நீராவி அனுப்புறதால 100 பாகை செல்சியஸ்ல மெயின்டைன் பண்ணுவோம். அப்ப வெப்பநிலை நாங்க மெயின்டைன் பண்ணணும். சரி, நாங்க ஏழு வளர்த்த 100 பாகையில இதை மெயின்டைன் பண்ண போறோம்ன்றது, சாற்றெண்ணெயை நாங்க என்ன செய்ய போறோம்னா பிரிச்சிருக்க போறோம். சாற்றெண்ணெய்ன்னு சொல்றது என்னன்னா, முதல்ல சாற்றெண்ணெய்க்கு வரைவிலக்கணம் தெரியும். கொதி நீராவி காய்ச்சி வடிப்பு முறை பயன்படுத்துறது சாற்றெண்ணெய் பிரித்தெடுப்புக்கு தான் நாங்க செய்யறோம். சாற்றெண்ணெயை நாங்க பிரித்தெடுக்கிறது கொதி நீராவி காய்ச்சி வடிப்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி. சாற்றெண்ணெய்ன்னு சொல்றது என்னன்னா, நல்ல என்ன நறுமணம் உள்ள, சரியா, சாற்றெண்ணெய்ன்னு சொல்றது நறுமணம் உள்ள ஆவி பரப்புடைய, அது என்ன செய்யும், நல்லா என்ன செய்யும், ஆவியாகக்கூடியதாக இருக்கும். நறுமணம் உள்ள ஆவி பரப்புடைய, நீரோட என்ன செய்யாது, கலக்காத, நீரோட என்ன செய்யாத கலக்காத இயல்பை கொண்ட தாவர விலங்கு பகுதிகள்ல இருந்து பெறப்படுற இந்த திரவங்களை தான் நாங்க என்ன சொல்றது, சாற்றெண்ணெய்ன்னு சொல்லி சொல்லுவோம். சொல்ற விளங்கிட்டா, சாற்றெண்ணெய்ன்னு சொல்றது அதுக்கு சில இயல்புகள் இருக்கு. அது மூலம் என்ன செய்யும், ஆவி பரப்புடையதாக இருக்கும். என்ன செய்யும், ஆவி பரப்புடையதாக இருக்கும். அதே மாதிரி நீரோட என்ன செய்யாது, அது கலக்காது, நறுமணம் உடையதாக இருக்கும். அதுல விசேடமான ஒரு இயல்பு ஒன்று என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த தாவரத்துல இருந்து பிறப்புற அந்த சாற்றெண்ணெய்கள் என்ன செய்யும்னு சொன்னா, அவங்களோட கொதிநிலை வரைக்கும் அவங்கள நாங்க கொதிக்க வச்சா அதுல ரசாயன பிரிகை நடக்கும். அதுல இப்ப உதாரணத்துக்கு நீரை நாங்க 100 பாகை செல்சியஸ்ல வெப்பப்படுத்தினோம்னா நீர் என்ன செய்யும், கொதிக்கும். ரசாயன ரீதியாக அது என்ன செய்யாது, பிரியாது. ஆனா சாற்றெண்ணெய்கள்ன்ற ஒரு இயல்பு இருக்கு. அவங்கள வந்துட்டு ஒவ்வொரு திரவங்களுக்கும் ஒவ்வொரு கொதிநிலை இருக்கா இல்லையா, ஒவ்வொரு திரவமும் என்ன இருக்கு, ஒவ்வொரு கொதிநிலை இருக்கு. ஒவ்வொரு கொதிநிலை பெருமானங்கள், அந்தந்த பெருமானங்களை வழங்கும் போது அது திரவமாக இருந்து அதுல அந்த எல்லா பகுதிகளில இருந்தும் என்ன செய்யும், வாயு மூலப்பொருள் ஆவியாகி வெளியாகும். ஆவியாகி என்ன செய்யும், வெளியாகும். இதைத்தான் என்ன சொல்றது, கொதித்தல், கொதிநிலையில அந்த கொதித்தல் நடக்கும். சாற்றெண்ணெய்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அவங்கள நாங்க அவங்களோட கொதிநிலை வரைக்கும் நாங்க வெப்பப்படுத்தினோம்னு சொல்லிச்சோம்னா அந்த சாற்றெண்ணெய்கள இயல்புகள் என்ன செய்யும், இல்லாம போயிடும். சாற்றெண்ணெய் இயல்புகள் என்ன செஞ்சிடும், இல்லாம. அப்ப அவர இயல்பு மாறாம என்ன செய்யணும், அவரை நாங்க அப்படியே அந்த திரவங்களை நாங்க என்ன செய்யணும், எடுக்கணும்.
அப்ப இயல்பு மாறாம இருக்கணுமா இருந்தா அவர கொதிநிலை வரைக்கும் என்ன செய்ய விடப்பட, அவரை கொதிக்க விடப்பட, அவரை கொதிநிலை வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, கொதிக்க விடப்பட. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொல்லிச்சோன்னா, முதலாவது அவரை தண்ணியில போட்டு, இப்ப தாவர விலங்குல இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் தானே அது, தாவரத்திலிருந்தும் விலங்குல இருந்தும் எடுக்கக்கூடிய எண்ணெய். உதாரணத்துக்கு கருவா எண்ணெய் பிரிச்சிருக்கோம், கருவா எண்ணெய் நாங்க பிரிச்சிருக்கோம். கருவா பட்டையில இருந்து அதுல இருந்து நாங்க என்ன எடுக்கணும், கருவா எண்ணெய் எடுக்கணும். எந்த தாவரத்திலிருந்து நாங்க சாற்றெண்ணெய் பிரிச்சிருக்கணுமோ அந்த தாவர பகுதிகளை நாங்க தண்ணியில போட்டு முதலாவது என்ன செய்வோம், அவிப்போம். தண்ணியில போட்டு என்ன செய்வோம், முதலாவது அவிப்போம். அவிச்சோம்னா என்ன நடக்கும்னு சொல்லிச்சோன்னா, அந்த தாவர பகுதிகளில் இருந்து அது என்ன செய்யும், கரைஞ்சி தண்ணிக்குள்ள வரும். கரைஞ்சி எங்க வரப்போதும், தண்ணிக்குள்ள வரப்போகுது. சில இப்ப இது வந்துட்டு நீரோட இந்த கருவா எண்ணெய் சொல்றது சாற்றெண்ணெய்கள இயல்பு வந்துட்டு திரவம் இந்த நீரோட என்ன செய்யாது, ஒன்றோட ஒன்று கலந்து இருக்காது, ஒன்றோட ஒன்று என்ன செய்யாது, கலந்து இருக்காது. ரைட். இப்ப என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா, இவரை நாங்க ஆவியாக்கணும். இவரை நாங்க என்ன செய்யணும், ஆவியாக்கணும். ஆவியாக்கி திரவத்தை நீரையும் இந்த இருக்கிற கருவா எண்ணெயும் என்ன செய்யணும், இப்ப வேற வேற திரவங்களாக நாங்க என்ன செய்யணும், எடுக்கணும். ஆவியாக்கி இந்த கருவா எண்ணெயையும் நீரையும் நாங்க என்ன செய்யணும், ரெண்டு திரவங்களாக வேறையாக்கி எடுக்கணும். அப்ப இதுல கவனிங்க பிள்ளைகள், இப்ப முதலாவது நாங்க என்ன செய்யறோம், இந்த பாத்திரத்துல போட்டு, சரியா, இந்த பட்டை தாவரம் இதுல பட்டை எல்லாம் இருக்கு, அதுக்குள்ள தண்ணியும் இருக்கு, இதை போட்டு நாங்க என்ன செய்வோம், இப்ப வெப்பப்படுத்தும். வெப்பப்படுத்துறதுக்கு பதிலா நாங்க இங்க என்ன அனுப்ப போறோம்னு சொல்லிச்சோம்னா, கொதி நீராவி அனுப்புறோம். என்னத்தை அனுப்புறோம், கொதி நீராவி அனுப்புவோம். கொதி நீராவி. எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு டாஸ்க் என்னண்டா, கொதிநில வாரத்துக்கு முதல் எல்லாத்தையும் சேர்த்து மேல நாங்க ஆவியாக்கி எடுக்கணும். அதான் இவர தெரிகிற விஷயம். விளங்குதா? ஏன் திரவம் ஒன்று எந்த புள்ளியில கொதிக்கும், கொதிநிலை வந்தாதான் என்ன செய்யும், கொதிக்கும். ஆனா இவர தெரிகிற விஷயம் என்னண்டா, கொதிநிலை வாரத்துக்கு முதல் என்ன செய்யணும், கொதிக்க வச்சு எடுக்கணும். எப்படி செஞ்சுக்கிறேன், என்ன மசூரா, கொதிநிலை வாரத்துக்கு முதல்ல கொதிக்க வைக்கணும். எப்படி? ரைட், கவனிங்க. அப்ப இந்த இடத்துல நாங்க என்ன பயன்படுத்துறோம்னு சொல்லிச்சோம்னா, இந்த கொதித்தல் சொல்ற தத்துவத்தை பாருங்க. கொதித்தல் செயற்பாடு நடக்கணும் ஒரு திரவத்துல, ஆவி அமுக்கம் வெளி வளிமண்டல அமுக்கத்துக்கு என்ன எப்படி இருக்கணும், சமனாக இருக்கணும். ஆவி அமுக்கம் எப்படி இருக்கணும், வெளி வளிமண்டல அமுக்கத்துக்கு எப்படி இருக்கணும், சமனாக இருக்கணும். இப்ப நாம கடைசி அப்ப இப்படி மூடிய தொகுதியை கருதுவோம். இப்ப இதுக்குள்ள நீர் இருக்கு, அதே மாதிரி என்ன இருக்கு, இப்ப சாற்றெண்ணெய் சாறு இதுக்குள்ள கலந்துரு, சாற்றெண்ணெய் சாறு என்ன இதுக்குள்ள கரைந்த நிலையில தாவரச்சாறுகள்ல தாவர பகுதிகள்ல இருந்து அப்படியே பிரிஞ்சு நீருக்குள்ள சாற்றெண்ணெய் வந்துருக்கு. இப்ப இந்த சாற்றெண்ணெய் நாங்க என்ன செய்யப்படுறோம்னு சொல்லிச்சோம்னா, ஆவி நிலையில எடுத்துதான் இப்ப ஒடுக்கணும். ஆவி நிலைக்கு மாத்தி தான் என்ன செய்யப்படுறோம், இப்ப ஒடுக்கப்படும். ரைட். இப்ப கவனிங்க, இதுல இருந்து ஒரு பகுதி என்ன செய்யும்னு சொல்லிச்சுன்னா, இதுல நீராவி, அதே நேரம் இந்த சாற்றெண்ணெய்ல ஒரு பகுதி ஆவியாதல் என்று சொல்ற செயற்பாடு எல்லா வெப்பநிலையிலையும் நடக்குமா, நடக்காது? ஆவியாதல் என்று சொல்ற செயற்பாடு என்ன செய்யும், எல்லா வெப்பநிலையிலும் நடக்கும். அப்ப வெப்பநிலை கூட கூட ஆவியாதல் என்று சொல்ற செயற்பாடும் என்ன செய்யும், கூடும். இப்ப சாற்றெண்ணெய் ஒரு கரைஞ்சி கலச்சாறுல இருந்து அப்படியே கரைஞ்சி தாவர பகுதியில இருந்து கரைஞ்சி அப்படியே திரிஞ்சு வந்துட்டு வந்தா இப்ப ஒரு திரவமா அரிக்க போகுது. இப்ப அந்த திரவத்தை நாங்க என்ன செய்ய போறோம்னு சொல்லிச்சோம்னா, வெப்பப்படுத்துற நேரம் அது ஆவியாதல் சொல்றது ஒரு திரவத்துல மேற்பரப்புல இருந்து மட்டும்தானே மூலக்கூறுகள் வெளியாகிற. அப்ப அந்த திரவத்துல மேற்பரப்புல இருந்து மூலக்கூறுகள் வெளியாகினா, திரவத்துல மேற்பரப்புல இருந்து மூலக்கூறுகள் வெளியாகினா, இப்ப இதுல இருக்க போது இந்த நீராவி இதுக்குள்ள வரும். அதே மாதிரி இதுல சாற்றெண்ணெய்ட ஆவி இதுக்குள்ள வருமா, வராதா? ஒரு முடிய தொகுதி தானே. ரைட். அப்ப இங்க நீராவியும் இருக்கும், சாற்றெண்ணெய்ட ஆவியும் இதுக்குள்ள இருக்க போகுது. இப்ப இந்த ஆவிகளால உருவாக்குற அமுக்கத்தை நாங்க சொல்றது ஆவி அமுக்கம்னு சொல்லி படிச்ச நினைப்பிருக்கா? இப்ப இந்த தொகுதிக்குள்ள என்ன உருவாகும், நீராவியால ஒரு அமுக்கம் உருவாகும், சாற்றெண்ணெய்ட ஆவியால என்ன உருவாகும், இன்னொரு அமுக்கம் ஒன்று உருவாகும். சொல்ற விளையிட்டாப்ப. ரைட். இப்ப கவனிங்க, இந்த ரெண்டிட அமுக்கமும் சாற்றெண்ணெய் ரெண்டிட அமுக்கத்தை சேர்த்து வெளி அமுக்கத்துக்கு சமனாக இருந்தா இப்ப இந்த திரவத்திலிருந்து எல்லா பகுதியில இருந்தும் ஆவி மூலக்கூறுகள் வெளியாகுமா, வெளியாகாது? ஏன் தனிய ஒரு திரவம் இருந்தா இப்ப இந்த வளிமண்டல அமுக்கத்தை இந்த நீர் மட்டும்தான் சமப்படுத்தணும். நீர் ஆவி, அதாவது நீராவித அமுக்கம் மட்டும்தான் நாங்க சமப்படுத்தணும் வளிமண்டல அமுக்கத்தை. அதே மாதிரி சாற்றெண்ணெய் மட்டும் இடத்த இருந்தா
இந்த வெளி வளிமண்டல அமுக்கத்தை யாரு மட்டும் சமப்படுத்தணும்? சாற்றெண்ணெயிட ஆவி மட்டும்தான் என்ன செய்யணும்? சமப்படுத்தணும். சாற்றெண்ணெயிட ஆவி எப்ப இந்த வெளி வளிமண்டல அமுக்கத்தை சமப்படுத்தும்னு சொல்லிச்சுன்னா அதுல கொதிநிலை புள்ளி வந்தா தான் அந்த வளிமண்டல அமுக்கம் எப்படி இருக்கும்? சமனா இருக்கும். சில இந்த விஷயம் சில தானே தூய திரவங்களாக இருக்கிற நேரம் அவர கொதிநிலை புள்ளி வார அந்த கட்டத்துலதான வெளி வளிமண்டல அமுக்கமும் அந்த திரவத்தினுடைய ஆவி அமுக்கமும் சமனாக வரும். சரியா? தனியா இருந்தா இவரால மட்டும் என்ன செய்யணும்? ஒரு ஏடிஎம் அமுக்கத்தை பிரயோகிக்கணும். ஏன் வெளியில இருக்கிற அமுக்கம் ஒரு ஏடிஎம். ஏன்னா இப்ப பாருங்க, நீர் மட்டும் இருந்தா நீரால வாரா நீராவிட அமுக்கம் என்னத்தை சமப்படுத்தணும்? வெளியில இருக்கிற ஒரு ஏடிஎம் சமப்படுத்தணும். ஆனா இங்க இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிற நேரம் இங்க வந்துட்டு வெளியிலையும் ஒரே ஏடிஎம் இருக்கு, ஒரு ஏடிஎம் தான் இருக்கு வெளியிலையும். இப்ப இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து என்ன நடக்கும்? இது சமப்படுத்தப்படும். ரெண்டு ஆவிகளும் சேர்ந்து என்ன செய்யும்? ரெண்டு ஆவியும் சேர்ந்து வரத்தாக்கும். ரெண்டு பேர் நேரத்துல ஒரு பேர் தான் இருந்த ஒரு ஆவி காஞ்சனாவும் அரண்மனையும் தனித்தனி. இப்ப காஞ்சனாவும் அரண்மனையும் ஒன்றா. சரியா? இது காஞ்சனா அரண்மனை. சரியா? இப்ப ரெண்டு ஆவியும் ஒன்றாகும். இப்ப ரெண்டு ஆவியும் ஒன்றாயினா என்ன நிலைமை? ஒரு ஆவிக்கே தாக்கு பிடிக்கல. அது ரெண்டு ஆவிக்கு ரெண்டு நடிகர் வேணும். அந்த படத்துல எத்தனை நடிகர் வேணும்? ரெண்டு நடிகர் தேவைப்படும். அப்ப இந்த பாருங்க, ஒரு ஏடிஎம் எந்த ஆவிகள் சேர்ந்து சமப்படுத்த போதோ? நீராவியும் அதே மாதிரி சாற்றெண்ணெயிட ஆவியும் இப்ப சமப்படுத்தும். அப்படி சமப்படுத்துற நேரம் கவனிங்க பிள்ளைகள், எங்களுக்கு தெரியும் இந்த இருக்கிற நீரும் சாற்றெண்ணையும் ஒன்றோடு ஒன்று என்ன செய்யாது? கலக்காது. ஒன்றோடு ஒன்று என்ன செய்யாது? கலக்காது. அப்ப அதனால இங்க இருக்கிற ஆவியும் திரவ நிலையில கலக்கலன்னு சொன்னா இங்க இருக்கிற ஆவியும் என்ன செய்யாது? ஆவி நிலையிலையும் என்ன செய்யாது? கலக்காது. அதனால எங்களுக்கு இவங்க ரெண்டு பேர்ற பகுதி அமுக்கங்களையும் தனித்தனியாக எங்களுக்கு கருதலாம். ரெண்டு பேர்ற அமுக்கத்தையும் என்ன தனித்தனியாக எங்களுக்கு கருதலாம். அப்ப ரெண்டு பேரையும் கூட்டுற நேரம் எங்களுக்கு என்ன வரப்போகுதுங்க? ஒரு ஏடிஎம் சொல்ற அமுக்கம் வரும். இந்த கட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சோம்னா இப்ப இவடத்த ஒன்றோடொன்று கலக்காத திரவம் இருக்கு. ஒன்றோடொன்று கலக்காத திரவம் இருக்கு. ஒன்றோடொன்று கலக்காத திரவம். இப்ப இது கொதிக்கணுமாக இருந்தா 100 பாகை செல்சியஸ்லாம் இது தனியே இருந்து கொதிச்சிருக்கணும். சரியா இல்லையா? இது இதை விட கொஞ்சம் கூடுதலான வெப்பநிலை. உதாரணத்துக்கு சும்மா செல்லும் ஒரு 200 பாகை செல்சியஸ் தேவை இதை கொதிக்க வைக்கிறது. அப்ப இது 200ல கொதிச்சிருக்கணும். ஆனா இங்க ரெண்டு பேர் ஆவியும் சேர்ந்து ஒரு ஏடிஎம் சமப்படுத்துறதால இதுல பாருங்க, கொதிநிலை குறைஞ்ச திரவம் யாரு? அது ரெண்டுலயும் கொதிநிலை குறைஞ்ச திரவம் யாரு? நீர். இப்ப இந்த கலவை நீர்ற கொதிநிலையிலும் பார்க்க இப்படி என்ன செய்யும்? குறைவான கொதிநிலையில நீர்ற கொதிநிலையிலும் பார்க்க என்ன செய்யும்? குறைவான வெப்பநிலையில இது என்ன செய்ய போகுது? இப்ப இந்த திரவம் கொதிக்க போகுது. ஆகவே இவடத்தரிக்கிற சாற்றெண்ணெய் எந்த விதமான பிரச்சனையும் வராது. அவரை இயல்புல எந்த விதமான மாற்றமும் என்ன செய்யாது? வராது. சாற்றெண்ணெய் சேஃப். சாற்றெண்ணெய் என்ன செஞ்சிடும்? சேஃபா எடுத்துட்டோம். ரைட். இப்ப அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? இந்த ஆவிகள் ரெண்டையும் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா லிபிக்கின் ஒடுக்கி, அந்த ஒடுக்கியினூடாக என்ன செய்யணும்? அனுப்பணும். அந்த ஒடுக்கியினூடாக என்ன செய்யணும்? அனுப்பணும். அப்ப அந்த ஒடுக்கியினூடாக அனுப்பினோம்னு சொல்லிச்சுன்னா என்ன நடக்கும்? அதாவது வெப்பநிலை கூடுதலாக வெப்பநிலையை நாங்க என்ன செய்ய போறோம்? குறைக்க போறோம். ஒடுக்கியினூடாக அனுப்பி வெப்பநிலையை நாங்க என்ன செய்ய போறோம்? குறைக்க போறோம். அப்ப ஆவிகள்ற வெப்பநிலையை குறைச்சா என்ன நடக்கும்? வெப்பநிலையை குறைச்சா என்னடாப்பா நடக்கும்? ஒடுங்கும். அதாவது ஒடுங்குறன்னு சொல்றது என்ன? ஒரு வாயு என்னையா மாறுற? திரவமா மாறுற. ஒரு வாயு வந்து என்ன திரவமாக மாறுற செயற்பாட்டை நாங்க சொல்லுவோம் ஒடுங்குதல். அதாவது திண்மம் திரவமாக மாறுற செயற்பாடு என்னன்னு சொல்ற? திண்மம் திரவமாக மாறுறது ஒருகுதல். சரி, திரும்ப திரவம் வாயுவாக மாறுற செயற்பாடு ஆவியாது. அதே ஆவிய திரும்ப நாங்க வாயுவை திரும்ப நாங்க திரவமா மாத்தினா என்ன சொல்ற? ஒடுங்குதல். அப்ப நாங்க முன்னோக்கின திசையில வெப்பத்தை அதிகரிச்சுட்டு போறோம். திரும்ப ரிவர்ஸ்ல வரணும் என்ன செய்யணும்? வெப்பத்தை குறைக்கணும். அப்ப வெப்பத்தை கூட்டுற செயற்பாடுக்கு சொல்ற நாங்க சூடாக்குறேன்னு சொல்லி, வெப்பத்தை குறைக்கிறதுக்கு என்ன சொல்றது? குளிர்த்துறன்னு சொல்லி சொல்லுவோம். அவ்வளவு தமிழ் தெரியாது. அதான் சொற்கள் தெரியாது. தமிழ் இங்கிலீஷ் மீடியத்துல சொன்னா விலங்கு என்ன? கூலிங், ஹீட்டிங் சொன்னா விலங்கு. ரைட். இப்ப விளையாட்டா அப்ப ஒடுக்கினூட அதுல செயற்பாடு இது ஒடுக்குதல் வேலையை செய்யுது. ஒடுக்கல் வேலையை செய்யறதால இதுக்கு பேர் என்ன? ஒடுக்கி. ரைட். இப்ப இந்த ஒடுக்கியில நாங்க இந்த ரெண்டு ஆவிகளும் தனித்தனியா தான் வரும். ரெண்டு பேரும் ஒன்றா தான் வேலை செஞ்ச
ஆளால் பேசுறல்ல. சரியா? ஒன்றா இருந்துதான் ஒரு வகுப்புலாம் இருக்கிற, இல்லாட்டி ஒரு வீட்டுல தான் இருக்கிற. ஆனா ஆளால் பேசுறல்ல. ஆளால் என்ன செய்யறல? நீரும் சாற்றண்ணையும் சேர்ந்துதான் இந்த வெளி வளிமண்டல அமுக்கத்தை தள்ளிட்டு வெளியில வந்தது. ரெண்டு ஆவிகளும் சேர்ந்து என்ன செஞ்ச பாருங்க. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமையே பலம் என்று சொல்றது இந்த கொதிநீராவி காட்சி வடிப்பில் இருந்து விளங்கல. இதுல பாருங்க, தனித்தனியா இவரு தனியிருந்து ஒரு வேலை செய்யணுமா இருந்தா இவர் 100 பாகை வரைக்கும் கொதிக்கும். இவரு அதை விட கூடுதலான ஒரு வெப்பநிலை வரைக்கும் கொதிக்கும், தனியிருந்து வேலை செய்யணும். ஆனா இங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற டைம்ல பாருங்க, வெளியில இருக்கிற அமுக்கத்தை இந்த ரெண்டு திரவங்கள் ஆவிகளும் சேர்ந்து என்ன செய்யும்? சமப்படுத்தும். அப்ப நாங்க வழங்க வேண்டிய வெப்பம் குறைவாக இருக்கும். குறைந்த கொதிநிலை உடைய திரவத்தின் கொதிநிலையிலும் பார்க்க குறைவான வெப்பநிலையில என்ன செய்ய போகுது? இந்த திரவம் என்ன செய்ய போகுது? இந்த திரவ கலவை என்ன செய்ய போகுது? கொதிக்க போதும். அதனால சாற்றனின் பாதிப்பு இருக்கிறவர் இப்ப என்ன செய்ய மாட்டார்? பாதிப்பை அடைய மாட்டார், அவரு சேஃப். ரைட். இருந்தாலும் இப்ப இவங்க இங்கேயும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றோட ஒன்று ஆளால் கலக்குறதில்ல, வாயு நிலையிலேயும் ஒன்றோட ஒன்று என்ன செய்ய மாட்டாங்க? கலக்க மாட்டாங்க. சரி, அப்படியே இதை நாங்க ஒடுக்கி எடுத்துட்டு வந்து ஒடுக்குற நேரம் என்ன செய்யணும்னு சொன்னா, இதுக்குள்ள நாங்க குளிர் நீரை அனுப்பணும். இப்ப ஆவி இந்த இந்த திசையால வருது. ரெண்டு ஆவிகள் வருது, நீல கலர்ல ஒன்றோ கருப்பு கலர்ல ஒன்று வருது. ரைட். அந்த ஒடுக்கிற அமைப்பு முழுமையா படத்துல புக்ல இருக்கும். நான் வேற ஒரு பகுதி எப்படி வரைகிறேன். சரியா? சரி. அதுல இப்படி ஒரு இடைவெளி ஒன்று இருக்கும், இந்த கெப் ஒன்று இருக்கும். இதுக்குள்ளால அந்த திரவம் இப்படி ஒடுக்கப்பட போதும். இது அதுக்கு வெளியில இருக்கிற அமைப்பு. சரியா? இப்ப இந்தியால ஒரு பாத்திரம் ஒன்று வச்சோம்னு சொல்லிச்சோம்னா இதுல வந்துட்டு திரவங்கள் வந்து சேரும். கவனிங்க, இப்ப இந்த இடத்துல நாங்க இதுக்குள்ளால குளிர்த்தனமாக இருந்தா இங்க வாரது யாரு? ஆவி. ஏன்னா சூடான ஆவி வாராது, கடும் ஹீட்ல வாராது. என்ன? ரைட். ஆவி காஞ்சனாவும் அரண்மனை ஆவியும் ரெண்டும் சேர்ந்து வருது, கடும் வேகமா வருது. இப்ப அவரை கூல் பண்ணணும். சைத்தானுக்கு இப்ப கோபம் வந்தா என்ன செய்ய சொல்றீங்கன்னா உழு செய்ய சொல்றீங்க. ஏன்னா கோபம் வந்தா என்ன செய்ய சொல்றீங்க? உழு செய்யணும். அப்ப என்ன, சைத்தானை வந்துட்டு கட்டுப்படுத்துறா அதுக்கு அது நெருப்பு. இது என்ன செய்யணும்? தண்ணியை ஊத்தி என்ன செய்யணும்? அணைக்கணும். அத மாதிரி இப்ப இவர் கடும் சூடா வாரார், அப்புறம் கூழாக்குறவருக்கு என்ன செய்யணும்? தண்ணி அடிக்கணும், ஓதி தண்ணி அடிக்கணும். சரியா? வார சூட்டோட வார ஆவிகளை என்ன செய்யணும்? ஒடுக்கணுமா இருந்தா ஓதி தண்ணி அடிக்கணும். குளிர்த்தனம். அப்ப குளிர் நீரை கவனிங்க. இப்ப இதுல இன்னொரு பிரச்சனை ஒன்று, குளிர் நீரை எப்படி அனுப்பணும்னு சொன்னா, ஆவிகள் வார அதே திசையில குளிர் நீரை அனுப்பி வேலை இல்லை. அவர் வாரது கடும் வேகமா வாராரு. இப்ப இந்த வார திசையில தண்ணி அனுப்பினோம்னு சொல்லிச்சேன்னா ஒடுக்கி இப்படித்தான் இருக்கு சாய்வா. ரைட். இப்ப நீங்க குளிர் நீரை இதுக்குள்ளால அனுப்பினா வார தண்ணி அப்படியே வந்து இதுக்குள்ளால வந்து இங்க வந்து வெளியில வந்துடும். அப்ப இந்த ஆவிகளை குளிர்த்துறதுக்கான ஒரு நேரம் அங்க என்ன செய்யாது? கிடைக்காது. தண்ணி அப்படிங்கிற கீழே வந்து இப்ப என்ன செய்யணும்னு சொல்லிச்சோம்னா, தண்ணியை நாங்க எதிர் திசையில அனுப்பணும், எதிர் திசையில ஓட்டும். ஒரு ஆள் வந்துட்டு வேகமா வாராருன்னு அவரை கட்டுப்படுத்துறதுக்கு அவரோட சேர்ந்து நம்ம தள்ளிட்டு போய் சரி வருமா? என்ன செய்வோம்? நம்மளும் சேர்ந்து இன்னும் ஆள்ற வேகத்தை கூட்டுவோம். விளங்குதா? இப்ப ஒருத்தர் கோவப்படுறாருன்னு சொல்லிச்சோம்னா நம்ம அங்கால இருந்து என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சம் அவரை கூல் பண்ணணும். சபூர் கொஞ்சம் இருங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூல் பண்றோம். அப்ப அவரு கோபமா இருக்காரு, அவரை நாங்க என்ன செய்யணும்? கொஞ்சம் எதிர்த்து அவரை கொஞ்சம் என்ன செய்யறோம்? கொஞ்சம் அவரை வேகத்தை கட்டுப்படுத்துறோம். விளங்குதா? ரைட். இப்ப அதே மாதிரி தான் என்ன செய்யறேன்னு சொல்லிச்சோம்னா, ஆவிகள் வந்துட்டு இப்ப சூடான ஆவி ஒரு திசையில வந்துட்டு அதே திசையில நாங்க குளிர்த்துற ஒரு திரவத்தை அனுப்பினோம்னு சொல்லிச்சோம்னா எதிர்பார்த்த அளவு என்ன செய்யாது? எதிர்பார்த்த அளவு அங்க அந்த ஆவிகள் என்ன செய்யாது? ஒடுக்கல் நடக்காது, அதுல வெப்பநிலை குறையாது. அப்ப அவருக்கு எதிராக கொஞ்சம் நின்று தாக்கு பிடிக்கணும், கொஞ்சம் ஃபைட் பண்ணணும். விளங்குதா? ரைட். என்ன படத்துல இதுல என்ன படம்? பாகுபலியா? பாகுபலி ஒரு துண்டு ஒன்று அந்த பெரிய அரண், பெரிய ஒரு அரண் ஒன்று அமைப்பாங்க, சுவர் அமைக்கிற எல்லாரும் நின்று படை வீரர்கள் நின்று என்ன செய்யறது? சுவர் ஒன்று அமைக்கிற. அப்ப கொஞ்சம் அவங்களோட வேகத்தை குறைக்கணுமா இருந்தா நாங்க ஒரு தடுப்பு கொண்டு போடணும். ரைட். அப்ப இத குளிர்த்தனமாக இருந்தா இந்த ஆவி வார திசைக்கு எதிர் திசையில நாங்க அனுப்பினா, எதிர் திசையில அனுப்பினோம்னு சொல்லிச்சோம்னா இப்ப திரவம் இதுக்குள்ள முழுமையா நிரம்பி நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திரவம் இதுக்குள்ள நீண்ட நேரம் தொடுகையில இருக்கு. இந்த ஆவியிட தொடுகையில
ஆவியோட இந்த திரவம் நீண்ட நேரம் தொடுகையில் இருக்கும். இப்ப இந்த சந்தர்ப்பத்துல இவரு இதால வார நேரம் என்ன செய்வார்? இப்ப அவரை வெப்பநிலை என்ன செய்யும்? படிப்படியா குறைக்கப்பட்டு அவரு திரவமாக என்ன செய்வாரு? மாற்றப்படுவாரு. இப்ப திரவமாக மாறி இப்ப இங்க என்ன நடக்கும்? இரண்டு படைகளேன் இந்த ரெண்டு திரவங்களும் ஒன்றோடு ஒன்று என்ன செய்யாது? கலக்காது. கடைசி வரைக்கும் பேச மாட்டாங்க. கடைசி வரைக்கும் பேச மாட்டாங்க. ஒண்டா கடந்து வந்தாக்கள் இங்கேயும் என்ன செய்ய போறாங்கன்னு சொன்னா வேற வேறையா தான் இருப்பாங்க. ஒரே இடத்துல இருந்து வந்து இங்கேயும் என்ன வேற வேறையா தான் இருப்பாங்க. ஆவிகளும் வேறையாக வருது. ஒடுக்கப்பட்டு இங்க ரெண்டு திரவ படைகள் கிடைக்கும். தெளிவாக அவதானிக்கக்கூடிய ரெண்டு திரவ படைகள் கிடைக்கும். சாற்றெண்ணெய் வேறையாகவும் சரியா சாற்றெண்ணெய் வேறையாகவும் நீர் வேறையாகவும் இருக்கும். இதை நாங்க என்ன செய்வோம்னு சொல்லிச்சுன்னா அளவின்னு சொல்ற ஒரு உபகரணம் இருக்கு. அந்த அளவிக்குள்ள நாங்க போட்டு என்ன செய்வோம்? இதை வேறையாக்கி இருப்போம். இவ்வளவு ஒரு டெப் ஒன்று அளவில என்ன இருக்கும்? ஒரு டெப் ஒன்று. இப்ப ரெண்டு படைகள் இருக்கிற நேரம் பிள்ளைகள் ரெண்டு படைகள் இருக்கிற நேரம் இப்ப உதாரணம் சும்மா கவனிங்கள உங்களுக்கு தெரிஞ்ச தேங்காய் எண்ணெய் என்ன இருக்கு? தேங்காய் எண்ணெயும் நீரும் வந்து ரெண்டு படைகள் வேறையா விளங்கும் தானே. இப்ப ரெண்டையும் நாங்க ஒரு டியூப்ல போட்டு வச்சுட்டு கீழுக்கு ஒரு டெப் ஒன்று இருக்குன்னு சொல்லிச்சோன்னா தண்ணி அப்படியே நாங்க திறந்துட்டோம்னு சொல்லிச்சுன்னா கீழுக்கு தண்ணி இருக்கு. அந்த தண்ணி மெதுவா கீழால இறங்கும் போதும் தேங்காயோட படை கீழே இறங்கக்குள்ள அந்த டெப் என்ன செய்யலாம்? எங்களுக்கு ஆஃப் பண்ணலாம். ஆஃப் பண்ணினா தேங்காய் எண்ணெய் டியூப்ல இருக்கும். தண்ணி என்ன செய்யும்? வேறையா பாத்திரத்துக்குள்ள எடுக்கலாம். இப்ப ரெண்டையும் என்ன செஞ்சுட்டோம்? சேஃபா ரெண்டையும் என்ன செஞ்சுட்டோம்? பிரிச்சு எடுத்துட்டோம். இதைத்தான் நாங்க சொல்றது கொதி நீராவி காய்ச்சி வடிப்பு. அப்ப இந்த இடத்துல நாங்க கொதி நீராவி அனுப்பி நினைத்துன்னு சொல்லிச்சோம்னா 100 பாகை செல்சியஸ்ல நாங்க என்ன செய்யறோம்? குறைஞ்சது இவ்வளவு தெரிகிற வெப்பநிலை வந்துட்டு 100 விட கூடல அப்படின்னு சொல்றது நாங்க இந்த இடத்துல என்ன செய்யறோம்? உறுதிப்படுத்துறோம். பாருங்க எப்படி பார்த்தாலும் 100 விட கூடுமாங்க. கொதி நீராவி அனுப்பினா கொதி நீராவி வெப்பநிலை எத்தனை இருக்கணும்? 100 தான் இருக்கணும். அப்ப இது இந்த சாற்றெண்ணெயோட கொதிநிலைக்கு போவல்ல. சாற்றெண்ணெயோட கொதிநிலைக்கு என்ன செய்யல? போவல்ல. சாற்றெண்ணெயோட கொதிநிலைக்கு முதல் நாங்க என்ன செய்யறோம்? அவரை ஆவியாக்கி அவரை நாங்க பிரிச்செடுக்கிறோம்.